யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக அம்மையை தந்தீங்க. யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக அம்மையை தந்தீங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்து சுவாசிக்க முடியுமா? உங்க சுத்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? நேசித்த உறவுகள் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்காத உறவாக வந்தீங்க. நேசித்த உறவுகள் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்காத உறவாக வந்தீங்க. உம்மை நான் மறந்த போதும் நீங்க மறக்கல. நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? சின்ன தேவைக்காக ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு. அளவே இல்லாம உயர்த்தி என்ன வச்சுங்க. சின்ன சின்ன தேவைக்காக ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு. அளவே இல்லாம உயர்த்தி என்ன வச்சுங்க. தேவை எல்லாமே நீங்க தானப்பா. நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்து சுவாசிக்க முடியுமா? உங்க சுத்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன். நான் இருக்கன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையா கிடந்தேன். எனக்காக முற்றிலுமாக அம்மையை தந்தீங்க.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஹோம் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஒன்றாக ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸில் குடும்பமாக கலந்து கொள்ளும் பொழுதும் கூட கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவரை பொழியத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களோடு கூட பேசும். எல்லாம் தடைகளும் கர்த்தர் நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இல்லம் முழுவதும் செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15:8 மோசே பாடுகிறார், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று. அவர் காற்றை அனுப்பி அற்புதங்கள் செய்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை,
மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தருடைய கிருபை காத்தது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா 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 அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா come on அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுவே. உம் கிருபை என்னை நடத்திடுவே. உம் கிருபை என்னை தாங்கிடுவே. உம் கிருபை என்னை நடத்திடுவே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. Sing it. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே.
என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. சேர்ந்து சொல்லும் அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதே
இனிக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Praise the Lord. நான் ஷரன் வவுனியா ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த வருடம் செய்த ஊழியங்களையும் சில காரியங்களையும் பற்றி ஒரு சிறிய தொகுப்பு உங்களுடன். இது என்னோட 4வது வருடம் ஸ்ரீலங்காவில் ஊழியங்களில் எனக்காக ஜெபிக்கிறவர்கள் சப்போர்ட் பண்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீலங்கா மத்தி பார்க்கும்போது அவர்களோட பாப்புலேஷன் 21.4 மில்லியன். அவர்கள் 2 மக்கள் இருக்கிறார்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள். இது புத்திசம் கண்ட்ரியாக கருதப்படுகிறது. 70.2% மக்கள் புத்திசம், 7.4% மக்கள் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்பொழுது வவுனியாவில் இருந்து ஊழியங்களுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஸ்ரீலங்கால 2009 கிளிநொச்சியில யுத்தம் நிறைவு பெற்றது. அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 89,000 பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். யங் விடோஸ் சொல்லும் போது அதுல 49,000 யங் விடோஸ் இருந்தார்கள். இந்த 10 வருடங்களுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது அவர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இம்மோரலிட்டி லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு அவர்கள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்தாத வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில தான் நாங்க இப்ப ஊழியத்தை செய்து வருகிறோம். முதலாவது இதுக்கு முன்பாக 3-4 இடத்துல ஊழியம் செய்தேன். இந்த வருடத்திலிருந்து நான் சர்ச் ஆஃப் அமெரிக்கன் சிலோன் சர்ச் கீழாக வவுனியாவில் ஊழியம் செய்கிறேன். இந்த ஊழியம் என்றால் இப்பொழுது இங்கிலீஷ் மேத்ஸ் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஏறக்குறைய 2 கட்டமாக திங்களிலிருந்து புதன், வியாழன், வெள்ளி 2 செக்ஷனா செய்யறேன். அது ஏறக்குறைய 25 பிள்ளைகள் நாள்தோறும் வருகிறார்கள். அதுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் சில்ட்ரன்ஸ் கிளப் நான் செய்யறேன். அதுல ஏறக்குறைய 30 பிள்ளைகள்கிட்ட வருகிறார்கள். 30-35 பிள்ளைகள் வாரத்துக்கு விடாம வராங்க. 90% பிள்ளைகள் தேவனை அறியாத பிள்ளைகள். ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். என்ன ப்ராஜெக்ட்னா வீடியோஸ் மத்தியிலும் டிசபிலிட்டி பெண்கள் மத்தியிலும் இந்த ப்ராஜெக்ட் செய்ய போறோம். இது ஒரு ஸ்டாக்கிங் ஃப்ளவர் சொல்லப்படும் ப்ராஜெக்ட். இது ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, இன்னொன்று அவர்கள் மத்தியில் நாங்கள் போய் தெய்வ சத்தியத்தை சொல்றதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று நாங்கள் நம்பி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். தேவன் இதுக்கு ஏற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. இதுக்கு தேவ ஞானம் எனக்கு வெளிப்பட வேண்டும். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மக்களின் உதவிகள், தேவையான அதிகாரிகளின் உதவிகள் இதுக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதுக்கெல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியங்களை பார்க்கும்போது இது மூலியமாய் அதிகமான பெண்கள் ஃபைனான்சியலி அவர்களால் நிற்க முடியும் சொல்லி அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தருகிற ப்ராஜெக்டாக தான் இது இருக்க போகுது.
தொடர்ந்து சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ராசேந்திர குலத்தில் நடக்கிற டியூஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது மூலியமாய் அந்த பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். சில்ட்ரன்ஸ் கிளப்புக்கு அதிகமான பிள்ளைகள் கலந்து இன்னும் தேவனை அறியாத பிள்ளைகள் சிறு வயதில் இருந்து அந்த பிள்ளைகள் தேவனை அறியவும் இந்த கவுன்சிலிங் இப்ப முல்லைத்தீவுல கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவன் வழிகளை திறக்க வேண்டும். சில பிரச்சனைகள் இருக்கிறது. எப்படின்னா ஆமிகள் மூலியமாய் நாங்கள் கடந்து போக முடியாத ஒரு தடை இருக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் இருக்கிறது, தேவன் வழிகளை திறக்க வேண்டும் என்று. ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அதிகமாய் டிராவல் பண்றேன் தனியாய், அந்த இடத்துல தெய்வ கிருப தெய்வ வல்லமை இருக்கணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் என்னோடு இருந்ததுக்காக நன்றி. எனக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நன்றி. and God bless you. Thank you. வாருங்கள், நாம் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த பொழுது ஒரு அருமையான பொழுது. கர்த்தர் நமக்கு இன்னொரு நாளை அவரை ஆராதிப்பதற்கும் அவரை நோக்கி பார்ப்பதற்கும் கொடுத்த இந்த தருணத்துக்காக நம் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோம். Thank you for a wonderful, we need to thank Lord for the wonderful day that God has given us to worship Him, to seek Him, to give thanks to Him. அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் கூட நாம் அவர் கொடுத்த கிருபைக்காக கூட நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்ம இன்னமும் நிற்கிறோம், நம்ம இன்னமும் பேசுறோம், நம்ம இன்னமும் சுகமா இருக்கிறோம், நம்ம இன்னமும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம இன்னமும் வாழ்க்கையை
கர்த்தர் சமூகத்தில் அவர் நடத்தி கொண்டு அப்படியாக நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அந்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஏனென்றால் கிருபையினாலே மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. Purely because of His grace, we are still standing here. Purely because of His grace, we are still living in this world. So we need to thank for His grace. His grace is always sufficient for us. அவருடைய கிருபை எப்பொழுதும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நான் எப்போதும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இதை நினைவில் கூறுவதற்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. அவரும் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் அல்லவா, நான் இல்லாமல், அதாவது என்னை அன்றி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதுவே போதுங்க. நாம் இப்பொழுது ஏதாவது செய்கிறோம், ஒரு பலனோடு செய்கிறோம் என்றால் அது எல்லாமே அவருடைய கிருபைனால தான். We are still doing things with the strength that we have. It is all because purely His grace. He is the one who is strengthening us. அவர்தான் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆகஸ்ட் மாதம் நாம் இந்த மிஷன் அருள்பணி காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து தான் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். போன வாரம் மிஷன் சண்டே நாம் அப்சர்வ் பண்ணோம். ஸோ மிஷன் காரியத்தை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் இப்போ நீங்க வாசிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த அந்த பாகத்திலிருந்து கூட இந்த மிஷனை குறித்து அதன் அடிப்படையில் உங்கள் மத்தியில் அந்த கண்ணோட்டத்தில், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களோடு கூட பேச நான் முன் வருகிறேன். சரிங்களா? நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் இதை தியானம் செய்யும் பொழுது, இதை குறித்து படிக்கும் பொழுது, இதை குறித்து காரியங்களை அப்படியாக பார்க்கும் பொழுது, அதை என்னவென்று தேடும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை மத்தியிலே வெளிப்படுத்தினதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். If you see Jesus, நீங்கள் இயேசுவை பார்த்தீர்கள் என்றால், அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவருக்குன்னு ஒரு மிஷன் இருந்தது, அவருக்குன்னு ஒரு அருள் பணி வேலை இருந்தது. He has a mission statement, he has mission to do. நீங்கள் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா எனி மிஷன் ஸ்தாபனம், எனி மிஷன் ஆர்கனைசேஷன், ஏதாவது அருள் பணி காரியங்கள் ஆர்கனைசேஷன், இப்போ நம்மளுக்கு MMM இருக்கிறது. இப்போ MMM பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு அருள் பணி கருப்பொருள், எப்படியாவது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஜீசஸ் also have the mission statement. அவருக்கும் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்றால் லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 18-19 நீங்கள் வாசிக்கணும். அதுதான் இயேசு உடைய என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அருள் பணி கருப்பொருள் காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதே சமயம் அவருடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்ப்பீர்கள். இதுக்கு முன்னாடி ஜாக்கியஸோட கதையை பார்த்தோம் தெரியுங்களா? அந்த ஜாக்கியஸ் கதையில 10வது வசனம், அதாவது லூக்கா 19:10வது வசனத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதுலேயும் அவர் மிஷன் காரியங்களை அவர் சொல்லியிருப்பார். என்ன மிஷன் என்றால் அவர் வந்த நோக்கத்தை அவர் சொல்லியிருப்பார். என்னது? நான் இழந்து போனதையும் காப்பாற்றவும் வந்தேன். I came to save and to seek, to seek and save the lost. தொலைந்து போனவர்களை நான் தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று அவர் அந்த மிஷன் அங்கே ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். Who are the lost? அவர் யாரை தேட வந்தார்? 2 S. நீங்க நன்றாக இது எது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இந்த 2 S ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா he came to seek and save. அவர் தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதான் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். He came to seek and save. யாரை தேட வந்தார்? யாரை அவர் தேடவும் ரட்சிக்கவும் வந்தார்? யார் என்றால் the lost. Lost என்றால் தொலைந்து போனவர்கள். தொலைந்து போனவர்கள் யாரு? Who's the lost? What are the categorize the lost categorize யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால் who lost அப்படின்னு பார்த்தீங்கன்னா people who lost the direction, people who lost the destiny, people who lost determination. Hallelujah. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இந்த தொலைந்து போனவர்கள் அப்படின்றால் வழி தெரியாம காணா போனவங்க.
இரண்டாவது பார்த்தீங்கன்னா தரிசனம் இல்லாமல் தொலைந்து போனவர்கள். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடாமுயற்சி, டிட்டர்மினேஷன், ஓடணும், ஆனா எங்க ஓடுறதுன்னு தெரியாம, ஓட முடியாம சக்தியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறவர்கள் லாஸ். அவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் வந்தார். That is his mission. Hallelujah. Hallelujah. So if Jesus has a mission, இயேசுவுக்கு அந்த அருள்பணி காரியங்கள் இருக்குமானால் அவருடைய பிள்ளைகள் இருக்கிற நமக்கும் அதே மிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் he is my master. அவர் தான் நம்மளுடைய தலைவர், அவர் தான் நம்மளுடைய என்ன சொல்லுகிற எஜமான். அந்த எஜமான் என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைத்திருக்கிறாரோ அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கும். Hallelujah. We also a part of God's mission. நம்மளும் கர்த்தருடைய அந்த அருள்பணி வேலைக்கு நாமளும் பங்காளிகளாக இருக்கோம். We are the partners in God's mission. We are also a servant in God's mission. We are also minister in God's mission. ஆண்டவருடைய இதுல ஆண்டவருடைய அருள்பணி அந்த 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 நோக்கத்துல நாமும் ஒரு பங்காக இருக்கின்றோம். அதுதான் தேவன் ஆசைப்படுகிறார், அதுதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், அதுதான் தேவன் இன்று நமக்கு கற்றுக்கொள்ள அவர் அழைக்கிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீர்கள் என்றால், ஜெபத்தோடு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில அதே அடிப்படையில, மிஷன் அடிப்படையில கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இந்த அருள்பணி காரியங்களிலே கர்த்தர் ஆண்டவரே எண்ணாததையும் எட்டாததையும் கர்த்தர் வெளிப்படுத்த ஜெபிக்கின்றேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த காரியங்களை வெளிப்படுத்தி, ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட மெய்யாகவே கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவரே இந்த வெளிப்பாடு நாங்கள் எப்பொழுதும் மறவாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் கிரியை செய்யும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Hallelujah. So இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் நம்மளுடைய தலைப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரீடிங். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு வரும் பொழுது, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது, அப்போ நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எடுக்கணும். ஹை டெம்பரேச்சர்னா அது ஒரு ஃபீவர் என்று அர்த்தம். ஹை டெம்பரேச்சர் அது வந்து ரொம்ப காய்ச்சல்ல, உள்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்காய்ச்சல், உள்காய்ச்சல் இருக்கிறது, வெளிக்காய்ச்சல் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உள்காய்ச்சல், வெளிக்காய்ச்சல், சரிங்களா? ஹை டெம்பரேச்சர் அதாவது உங்களுடைய உடம்பின் வெப்பம், சூட்டு நிலை அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அது கொஞ்சம் அடிப்படையில நாம் பார்க்க இருக்கின்றோம். இதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் மத்திய 8ஆம் அதிகாரம் வசனம் 14-15 நான் இந்த வசனங்களை எடுத்திருக்கிறேன். கர்த்தரும் இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்மோடு கூட அவர் இன்று பேச இருக்கின்றார். சரிங்களா? I took a passage from the Bible where we all know this. I believe that you are familiar with this passage, Matthew chapter 8 verse 14 and 15. I believe that God will speak to us. Indeed, God will speak to us. Certainly, God will speak to us. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கின்றார். இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 8ஆம் அதிகாரம், இதோடைய கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த முழு 8வது அதிகாரத்துல ஆரம்பமே என்னவென்றால் ஒரு லெப்பர். அப்படின்னா லெப்பர் என்ன சொல்லுது? குஷ்டம், குஷ்டரோகியை சுகப்படுத்துகிற ஒரு காரியமா வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன சொல்லுகிறது, செஞ்சுரியன், ஃபேத் ஆஃப் த செஞ்சுரியன், அந்த ஒரு ஒரு பெரிய அதிகாரியினுடைய விசுவாசத்தை குறித்து வருகிறது. அவனுடைய வேலையாட்களை என்ன சொல்றது, அவருடைய விசுவாசத்தை குறித்து வேலையாட்கள் சுகப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது முடித்திட்ட பிறகுதான் இந்த கீழே அடிப்படையில இந்த வசனங்கள் வருகிறது. நான் எப்போதும் கேட்பேன், இதுல பைபிள்ல இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளான வேர்ஸ் தான், 2 வசனம், மத்தேயுல 2 வசனம். இன்னொன்னு பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதி 3 புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டது. ஒன்று மத்தேயு, இன்னொன்று மார்க்கு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் வசனம் 29 29 31 வரை,
இன்னொன்று லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 38-39 போடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சுவிசேஷ புஸ்தகம் 4 இருக்கிறது. இந்த 4 புஸ்தகத்திலையும் இல்ல ஏதாவது புஸ்தகத்துல அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முக்கியமாக ஹைலைட் பண்ணப்படுகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு தெரியும் தானே, இந்த வேதத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதப்பட்டது. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற இந்த காரியத்துல நிச்சயமாக அதுல பல உண்மைகள் சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். If they have mentioned it in this Bible, I believe Holy Spirit want to talk to us. He has hidden certain truth in this word. If it is this incident is repeated and been mentioned in so many, in the gospel book, the synoptic gospel, I believe God wants us to say something through this verse. Hallelujah. So that's why I just want to give this particular 2 verses in front of you. இந்த 2 வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த 2 வசனங்களிலே 3 வார்த்தைகள் உங்கள் மத்தியில நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த மிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் முதல்ல சொல்ல பார்த்தீங்களா, ஒரு அருள் பணி, ஒரு ஊழியத்தின் அடிப்படையில் இதை பார்க்க நான் உங்களை முன்னழைக்கிறேன். என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு பேதுரு வீட்டுக்கு அவர் செல்லுகிறார். சரிங்களா? இந்த வசனம் நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா அது சாதாரணமா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் ஆழமாக இது சிந்திப்பீர்கள்னா இதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. சரிங்களா? சில காரியங்கள் தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்க பார்த்தீங்க என்றால் மினிஸ்ட்ரி அப்ப நீங்க வேதத்தை புரட்டி பார்க்கும் பொழுது சில வேலைகள்ல, அநேக வேலைகள்ல இயேசு ஒரு வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு போவார். அது சில வேலைகள்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது யாரோட வீடாக இருக்கும் என்றால் பேதுருவோட வீடாக இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேதுரு திருமணமானவர். பேதுருவுக்கு மனைவி இருக்கிறது. மனைவியோட அம்மா தான் இப்ப சீக்கா இருக்கிறாங்க. அப்படின்னா பேதுருடைய மத இன்லோ, அதாவது மாமியா, அவங்க சீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் பேதுரு ஒரு குடும்பஸ்தன். அவருக்கு பிள்ளை இருந்ததா எங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு மனைவி இருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் இங்கே மத இன்லோ அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மனைவி இருக்கிறாங்க, அவர் திருமணமானவர்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கணும். அதுல பவுல் அவருடைய ஊழியத்தை குறித்து டிஃபைன் பண்ணும்பொழுது அவர் கீழே அவர் போடுவார். அது ஒரு ஸ்டேட்மெண்டாக அவர் சொல்லுவார். என்ன ஸ்டேட்மெண்ட்னா நீங்க போய் வாசிச்சீங்கன்னா அதுல நிறைய போட்டிருப்பாரு. அதுல ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, பிலீவிங் வைஃப் ஃபாலோவிங் த அப்போஸ்டல். அப்படின்னா எங்கெல்லாம் இந்த சாதாரணமா சொல்லணும்னா எங்கெல்லாம் பேதுரு போறாரோ வைஃபும் கூட வருவாங்களாம். வைஃபும் கூட இருந்து இந்த அப்போஸ்தல் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டியில ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? அப்ப பேதுரு எங்க போனாலும் நீங்க யோசிக்கணும், வைஃபும் கூட இருக்கிறதை பார்க்கணும். ஸோ இட்ஸ் பிகமிங் அ ஃபேமிலி மினிஸ்ட்ரி. ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒரு மிஷன் காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த வீட்டுல மாமியாருக்கு என்ன விட்டது என்றால் காய்ச்சல் விட்டது, ஃபீவர். நீங்க லூக்கா புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கலாம். இந்த ஃபீவர் சாதாரண ஃபீவர்ல இட்ஸ் a very high fever அப்படின்னு நம்ம அப்புறம் வருவோம். சரிங்களா? வந்துட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்வார்? வருவார். வந்துட்ட பிறகு தொடுவார். தொட்டு விட்டு அவங்க காய்ச்சல் நின்றுவிடும். அதுக்கப்புறம் அவர் பணிவிடை செய்கிறார் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. ஸோ உங்கள் மத்தியில 3 காரியங்களை நான் இந்த மிஷன் கான்டெக்ட்ல பேச ஆசைப்படுகின்றேன். முதல் வார்த்தை என்னவென்றால் ஃபீவர். முதல் வார்த்தை காய்ச்சல், ஃபீவர். உங்களுக்கு ஃபீவர் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா ஃபீவர் தான், ரொம்ப ஆப்டா இருக்கு பாருங்க. கொரோனா ஃபீவர். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது கூட இருந்துச்சுன்னா உள்காய்ச்சல், டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா கொரோனா இருக்குது, அது நம்மளை பாதிப்புக்குள்ள கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க மத இன்லா இஸ் அ வெரி ஃபீவர், ஹை ஃபீவர். நீங்க லூக்கா புஸ்தகத்துல நீங்கள் நம்ம சொன்ன வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 38வது வசனம் என்று நினைக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 38 நீங்க பார்த்தீங்க என்றால் இந்த ஃபீவர், இந்த காய்ச்சல், ஒரு டாக்டர் சொன்னா நம்பணும். ஏன்னா லூக்கா ஒரு டாக்டர், உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். லூக் இஸ் அ டாக்டர். அப்ப அவர் இந்த டாக்டர் சொல்லுகிறத நம்ம நம்பணும். அப்ப அவர் சொன்னார்னா ப்ரிசைஸா சொல்லுவார். ஏன்னா அவரோ டாக்டர். என்ன சொன்னார்னா ஹை ஃபீவர்,
ரொம்ப ஹை ஃபீவர், ஈவன் அவங்களால எந்திரிக்க முடியல. அதனாலதான் இயேசு கையை தொட்டு தூக்கினார் என்று போட்டப்பட்டிருக்கு. டச் ஹேண்ட், பிகாஸ் ஷி couldn't ரைஸ் அப். அவங்க எந்திரிக்க முடியல. அந்த காய்ச்சல் அப்படியாக படுத்த படுக்கையா ஆக்கிவிட்டது. அப்படியாக படுத்த படுக்கையா அவங்களால எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இங்கே காணப்படுகிறது. படுத்த படுக்க. ஆனா இந்த வேலையிலும் கூட இந்த ஃபீவர் ஹை ஃபீவர். இதை குறித்து போயிட்டு ரீசர்ச் பண்ணும் பொழுது, போய் பார்க்கும் பொழுது, நிறைய பேர் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுகிறார்கள் அந்த காலத்துல, அதாவது அந்த வாழ்ந்த காலத்துல ஸ்பெகுலேட்டர்ஸ் என்ன பண்றாங்களா, அந்த வாழ்ந்த காலத்துல இது எந்த காரணத்தினால இந்த சீக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோசிக்க கூட கொரோனா இல்ல. ஓகேயா, கொரோனா அந்த காலத்துல இல்ல. ஆனா எது ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா, மலேரியா, கொசு. அப்ப நீங்க பாருங்க, அந்த காலத்திலயும் மலேரியா ரொம்ப இருந்திருக்கு. இது ஸ்பெகுலேஷன் தான். ஸ்பெகுலேஷன்னா இது ஒரு 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 யூகம் தான். இதைதான் எல்லாரும் சொல்றாங்க, ஒரு யூகம் தான் மலேரியாவா இருக்கும் என்று சொல்லி. அந்த காலத்துல பாருங்க, இப்ப கூட பாருங்க, மலேரியா வந்தாக்கா நம்மளோட உடம்பெல்லாம் எப்படி உருக்கி அந்த காய்ச்சலுக்குள்ள கொண்டு வந்து, சில பேர் அதனால இறந்துருக்கிறாங்க, சில பேர் அதனால உயிர் சேதம் அடைந்திருக்கிறது. இப்ப பாருங்க, மருந்து இருந்தும் கூட அந்த ஒரு 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 சோர்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எஸ் தானே? டெங்கி, மலேரியா வருந்தவங்களுக்கு, அதுல கோத்ரூ பண்ணவங்களுக்கு அந்த பெயின் நன்றாக தெரியும். ஐ பிலீவ் தட் யூ பின் கோத்ரூ. சில காய்ச்சல்கள் எல்லாம் அது அப்படியே நரம்பெல்லாம் உருக்கி ப்ரௌனியா, அதாவது ரொம்ப வாட்ட சட்டமா இருக்கிறவங்க எல்லாம் சுருங்கி படுக்க வைக்கிறது தான் இந்த ஃபீவர். சுருங்கி படுக்க வைத்து விடும். ஆமா தானே? சுருக்கமாக அப்படியே படுத்து வைக்க விடும். தைரியமா இருந்தவங்க எல்லாம் ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா டக்குன்னு போயிடுவாங்க. ஐ மீன் டக்குன்னு சுருங்கிடுவாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க அப்படித்தானே இருக்கு. நான்லாம் கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்னால் அது ரொம்ப ஓஞ்சி போயிடுவேன். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, எவ்வளோதான் காய்ச்சல் வந்தாலும் அவங்க ஸ்டெடியாக நிற்பாங்க. அது அவங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃபீவர் மேக் அஸ் வீக். நம்ம அப்படியாக அதே தான் இங்கே மதர் இன் லாக்கு ஒரு ஃபீவர் வருகிறது. when fever comes, ஸ்பெக்குலேட்டர் என்னன்னா மலேரியாவா இருக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ இங்கே ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம் என்னவென்றால், இந்த பிசிக்கலி சீக்கா இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அது நம்மளை எப்படியாக போட்டு உருக்குகிறது. இப்போ மிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு ஆவிக்குரிய ரீதியில நாம் பார்ப்போமானால், people are sick not only by fever, no, physically பார்க்க போனால் அது ஒரு ஃபீவராக இருக்கிறது. பட் ஆனால் மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் கொடுத்த மிஷன் ஸ்டேட்மெண்ட், இழந்து போனவர்கள் தேடவும் ரட்சிக்கவும் தேவகுமாரன் வந்தார், நமக்கு அந்த ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், தேவனை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று நமக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுலேருந்து நமக்கு, நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நேரம் இல்லை அது வாசிப்பதற்கு, நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கிறோம், ஹியூமன் ஆர் ஸ்பிரிச்சுவலி சிக். வாழுகின்ற மனிதர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ரொம்ப பலவீனமாகவும் காய்ச்சலாக, ரொம்ப சுகவின்மை, அதாவது சுகம் இல்லாமல் இருக்கிறது. எஸ்பெஷலி சோல், அதாவது ஆத்மா சுகம் இல்லாமல் பலம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதனால? பாவத்தினாலே. இந்த பாவம் எவ்வளவு ஃபாஸ்டாக நம்ம உலகத்தில் அது ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இந்த கொரோனா காரியங்களில், இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக அநேக நன்மைகள் அநேக தீமைகளும் இருக்கிறது. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ், ப்ரோ அண்ட் கான்ஸ். சரிங்களா? அது எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், எந்த விதத்திலும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி எடுத்துக்கொள்ளுங்களேன், அதில் ப்ரோவும் இருக்கிறது, கான்ஸும் இருக்கிறது. ஆனால் இந்த கொரோனா மூலியமாக நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், ஏற்கனவே சொன்னது போல, ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியும், நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், அந்த இன்டர்நெட் டெக்னாலஜி அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், ஆன்லைன் சர்வீஸில் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது தானே, வெரி யூஸ்ஃபுல். அதே போல தான் நீங்கள் இன்னொரு சைட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா மூலியமாக அநேக நெகட்டிவான காரியங்கள் கூட அது தூண்டுதலாக இருக்கிறது. இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் காரியங்கள், நிறைய சர்ச்சைக்குரிய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில்
இந்தியாவில் கொரோனா ஒரு பக்கெட் போயிட்டு இருக்கு, அப்புறம் பிரசங்கங்கள், அதுக்கு நல்ல காரியங்கள்லாம் ஒரு பக்கெட் போயிட்டு இருக்கு. ஆனால் தீமையான காரியங்களும் நிறையாக போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஸோ இன் திஸ் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க என்றால், humans in this world are spiritually sick. இங்கே மதர் இன்லா ஆர் ஃபீவர், அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஹை ஃபீவர், they cannot raise up. இந்த காய்ச்சல் என்ன பண்ணிருச்சுன்னா, காய்ச்சல் வந்தாலே சூடு தானே, இந்த சூடு என்ன பண்ணிருச்சுன்னா அவங்களை எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆக்கிருச்சு. அதே போல தான் spiritually sick people cannot rise up. That's why they lost. They cannot rise up. They cannot see. They cannot think. They cannot see. பார்க்க முடியல, சிந்திக்க முடியல. அந்த மாதிரி ஒரு காரியங்களினால அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதை தேவன் உணர்த்துகிறதை உங்க மத்தியில் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன். இட்ஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் ஆல்சோ மை burden, our burden. our burden நானும் சேர்த்துக்கிறேன், நம்ம எல்லாரும், இட்ஸ் our burden to see this, that people out there who don't know Christ are spiritually sick. They cannot rise up. They cannot rise up from their bed. சில பேர்லாம் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. I'm telling spiritually, no. வாழ்க்கையில எந்திரிக்க முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, வாழ்க்கையில இந்த பாவத்தினாலே இந்த சாபத்தினாலே கட்டுண்டு அப்படியா எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக கடந்து போறதை பார்க்கின்றோம். Like this fever. Hallelujah. People cannot get up. People cannot walk. People cannot they seems to be strong, but inside they are weak because they are sick. Soul are so sick. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இதுதான் ஆண்டவர் காண்பித்தது உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள. I just want to pour out from my heart to say that they are spiritually sick. It's a great fever in them. பெரிய காய்ச்சல் உள்ளுக்கு அவங்களை தாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த காய்ச்சல் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வரும்பொழுது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பார்க்கணும். காய்ச்சல் வரும்பொழுது நீங்கள் எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காய்ச்சல் வந்திருக்கும். இது பண்ணும்போது நீங்க யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நெருப்பா கொதிக்கும். இந்த நெருப்பா உள்ளுக்கு கொதிக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சாலும் நெருப்பா கொதிக்கும். இட்ஸ் கிரேட். அப்படியே ஃபயர்ல அப்படியே நெருப்பா கொதிக்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம தானே நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில நெருப்பா கொதிச்சுட்டு இருக்கு. நல்ல நெருப்பு இல்லை, அது கெட்ட நெருப்பாக கொதிச்சு கொண்டிருக்கிறது. என்ன கொதிச்சு கொண்டிருக்குன்னா, they are hungry with God. They don't want God. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா there is no God. கடவுள் இல்ல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. கடவுள் இல்லைங்க, அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி சஃபரிங் வந்திருக்கமா, அவர் இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருப்பேனா, அவர் இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா, அவர் இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திங்கிங். People are still angry with God. ஏன் என்ன படைச்சாரு, ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே ஆத்திரத்தோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட கிரேட் ஃபீவர், அப்படிப்பட்ட கிரேட் ஹாட்னஸ், அப்படி அந்த 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 சூடு, அந்த நெருப்பு, அனல் உள்ளுக்குள்ள ஆத்மாவுல உள்ளுக்கு இன்ன அத உள்காய்ச்சல், அந்த உள்காய்ச்சல் புகஞ்சு கொண்டே இருக்கிறது. That makes them not to think. That makes them to be in that ஒரே ஒரு கட்டத்துல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அதுதான் நாம் பார்க்கிறோம். ஃபீவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீவர் மேக்கர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீவர் மேக்கர்ஸ் வெரி ரெஸ்ட்லெஸ் தானே. நீங்க பார்த்தீங்கன்னா என்றால் காய்ச்சல் என்ன செய்த வேண்டும் என்றால் ரெஸ்ட் பண்ண வைக்காது. ஒரு பக்கெட்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா பாருங்க, ஒரு பக்கெட்டு தூங்க முடியாது, இந்த பக்கெட்டு திரும்ப முடியாது. ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ். அது அப்படியாக நம்மள என்ன பண்ணும், ரெஸ்ட்லெஸ் இருக்கணும். There are people also restless. They don't know what to do. They don't know where they are going. Restless people. இதெல்லாம் செய்ய பார்க்கிறேன், செய்யறேன், ஒன்னத்தையும் பார்க்க முடியல. They are restless people are out there. The answer is there is hope in Jesus. Praise be to God. There is a medicine. இந்த காய்ச்சலுக்கு ஒரு மருந்து இருக்கிறது. இந்த ஹை டெம்பரேச்சருக்கு ஒரு மருந்து இருக்கிறது.
இந்த இந்த சூட்டுக்கு ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து யார் என்றால் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் மேலே இன்னமும் ஆத்திரமாக, இன்னமும் தேவன் இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இருந்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம். இல்ல தேவன் என் வாழ்க்கையில தேவையில்லை, நான் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் செய்தும் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை, நான் சக்சஸை பார்க்க முடியவில்லை, எனக்கு எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்பிக்கை இழந்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு பாதையை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மருந்து இருக்கிறது. ஃபீவருக்கு பேராசெட்டமால் கொடுப்பாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலி சிக் பீப்புளுக்கு ஒரே மருந்து யார் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை அறிவோம் என்றால், அவரை நாடி வருவோம் என்றால், அவரை பார்த்தோம் என்றால் என் ஆத்துமா பலனடையும். There is hope in Jesus. Are you lose hope? I'm telling you, I'm urging you, I'm calling you and say there is a hope in Jesus. அவரை நம்பலாம், அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் நம்பலாம், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரை நம்பலாம், அவர் காரியத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். Hallelujah. There is hope in Jesus. He is the medicine for your soul. He is the medicine for a great fever in you. Hallelujah. நான் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தவித்துக் கொண்டிருக்கிறாயா? Listen this. God is hope. Jesus is hope. Hold him. அவரை பிடித்துக்கொள். அல்லேலூயா. சோ இந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக, இந்த நம்பிக்கை பெற்ற நாம், மிஷன் நம்பிக்கை பெற்ற நாம், இந்த நம்பிக்கையை தான் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். There are people are spiritually sick. They are restless. They lost appetite. நீங்க பாத்தீங்கன்னா ஃபீவர்ல they lost appetite. சில பேர்லாம் நீங்க ஃபீவர்ல பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது தானே. They lost appetite. அப்படின்னா நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அவங்களுக்கு they cannot do. நன்மையான காரியங்களை பார்க்கவே முடியாது. lost appetite. சில பேர்லாம் சாப்பாடு வைப்போம், ருசி இருக்காது. அது நன்மை தான், நன்மையான சாப்பாடு தான், பட் ஆனால் ருசி இருக்காது, சாப்பிட முடியாது. ஸோ அது அப்படியாக they are spiritually sick. So we are the people who want, we are called to give hope, to convey this hope, Christ's hope to them. கர்த்தருடைய நம்பிக்கையை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை சொல்வதற்கு கர்த்தர் நம்மை அந்த கிரேட், நம்மளுக்கு அந்த மெடிசன் கிடைச்சி நம்ம நல்லா இருக்கிறோம், அவர்களுக்கும் அந்த மெடிசன் கிடைக்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 நீங்க பார்த்தீங்க என்றால், ரெண்டாவது பார்த்தீங்க என்றால் God touched. அந்த மதர் இன்-லாவை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா. This the one who leads to second. நீங்க சில வேளையில they are spiritually sick. நம்ம சொன்ன fever, great fever, lost appetite, they don't know what to do, they are restless, hot, angry with God. அதெல்லாம் இருக்கு. தேவன் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனா ரெண்டாவது காரியம் என்னவென்றால், the second word is Jesus touch. ஸோ நம்மளுடைய இந்த மிஷன்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், we need to pray. அதான் நான் எப்போதும் சொல்வேன்ல, ப்ரே. என்ன பாஸ்டர் ப்ரே சொல்றீங்க? நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு ரிப்பீட் திஸ் and again and again and again and again and again. ஒருத்தர் இப்படி சொன்னார், ரிப்பீட்டேஷன் இஸ் த ரெப்புடேஷன். whenever you repeat something it become a reputation. அதான் நான் சொல்றேன். I just want to repeat this. In mission, in ministry, there is always we need to pray. அல்லேலூயா. என்னத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தருடைய தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to pray that God have to touch. God have to touch these people. God have to touch the people who doesn't know God. God have to touch the people who lost direction.
God have to touch the people. இந்த கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே தங்கி இருக்கும். ஒரு தொடுதல் வர வேண்டும். ஆண்டவர் தொடுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேனே, நம்ம இங்க நிக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை தொட்டு இருக்கிறார். ஆமாதானே? God have touched our life. ஆண்டவருடைய கரம் தொட்டதுனால நம்ம இன்னும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God touch. When God touch, miracle happen. ஆமாதானே? ஆண்டவர் தொட்டு எழுப்பும் பொழுது எந்திரிக்க முடியாத கூட எந்திரிச்சாங்க. நீங்க பாருங்க, மதன்லோ, பேதருடைய மதன்லோ ஆண்டவர் தொட்டு தூக்கினார். தூக்கிட்டோன்னா காய்ச்சல் போயிடுச்சு, எந்திரிச்சிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய தொடுதல்ல ஒரு வல்லம் இருக்குங்க. சோ இதை நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே தொடுங்கப்பா, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே ஒரு தொடுதல் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய அம்மாமார்கள் ஐயாமார்கள்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவரே ஒரு டச் வராத, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வராத, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே ஒரு தொடுதல் தொடுங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், அதுக்கு ஒரு காலம் வரங்க, கர்த்தர் நிச்சயமாய் தொடுவார். God will touch. If God touch a person, when God holds a person, definitely it will become a very good miracle. அதுல மிகப்பெரிய சாட்சி நான் தான். கர்த்தர் என்னை தொட்டதுனால, அதை உணர்ந்ததுனால உங்க முன்னாடி நான் போதகராக நிற்கிறேன். இல்லைன்னா நான் எங்கோ இருந்துருவேன். அந்த தொடுதல், அந்த ஒரே ஒரு தொடுதல், சபைக்கு முன்பதாக அது தொட்ட ஒரே தொடுதல். இப்படி உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், போதகராக இருக்கிறேன், பைபிளை டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஒரு தொடுதல். ஸோ இந்த மிஷன் காரியங்களில் we need to pray for that touch to come upon people who doesn't know God. They must be our burden. இதுவே நம்மளுடைய தாகமாக இருக்கட்டும், இதுவே நம்மளுடைய ஜபமாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். மூன்றாவது கடைசியாக பார்த்தீர்கள் என்றால், இந்த தொடுதல் வந்துட்ட பிறகு மாமியார் என்ன செய்கிறாங்க? பேதுருவோட மாமியார் எந்திரிச்ச பிறகு, நல்லா ஆயிட்ட பிறகு என்ன செய்கிறாங்க? சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் ஜீசஸ், சர்வ் த டிசைபிள். அப்போ மூன்றாவது காரியம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மிஷனில் காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒன்று, அவர்கள் எல்லாரும் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக். நம்ம தான் அந்த ஹோப் காரியத்தை சொல்லணும், த மெசேஜ் ஆஃப் ஹோப். ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணி சொல்லணும், ஆண்டவரே அவங்களை தொடும், ஆண்டவரே உங்களுடைய தொடுதல் வரட்டும். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், we need to disciple them. Those who know, disciple them. நீ பார்த்தீர்கள் என்றால் serve them அப்படி என்றால், கர்த்தருக்காக அவர்கள் சேவை செய்தார்கள். கர்த்தரை அறியல தொடப்பட்டார்கள், அதுக்கப்புறம் கர்த்தருக்காக சேவை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குங்க, நடக்கும். ஸோ த மெயின் திங் இன் மிஷன் இஸ் டிசைபிள்ஷிப். அதாவது சீஷத்துவம். இதுதான் ஆண்டவர் போங்கள், சீஷனா போங்கள், உலகமெங்கிலும் போயிட்டு சீஷராக்குங்கள் என்று சொன்னார். நம்ம தானே மத்திய 28:20 நீங்க பார்த்தீங்கன்னா, go and make disciples. He never asked us to make followers. He never asked us to make any anchors. He never asked to make any engineers. He never asked to make any என்ன சொல்றது, any professions like doctors or engineer or lawyer or இல்ல. He said make disciples. Hallelujah. Make disciples. சீஷனாக மாற்றுங்கள். அப்படி என்றால் சீஷனாக மாற்றுங்கள் என்றால் என்னவென்றால், கர்த்தரை குறித்து சொல்வது, கர்த்தர் சமூகத்தில் நடத்துவது, அதுவே நம்மளுடைய பாரமாக இருக்கணும். தட் இஸ் மிஷன். த மிஷன் இஸ் டு மேக் டிசைபிள், டு கோ அண்ட் மேக் டிசைபிள். சரிங்களா? நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோம், ஆனால் அது ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுவதே மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார், நேரங்களை வாய்க்க செய்வார். அதே சமயம் சீஷனாக்குவது கூட ஒரு சேலஞ்ச். பிகாஸ் இட்ஸ் இன்வால்வ் டைம், இட் இஸ் இன்வால்வ் எனர்ஜி, இட் இன்வால்வ் எவ்ரி திங். அது சீஷத்துவம். பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அல்லேலூயா. அதை நான் எப்பொழுதும் ஒரு 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 காரியத்தை சொல்லுவேன். இப்போ சீஷத்துவம் வரும்போது, சபையில் தீட்சித்துவம் வரும்போது ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் ட்ரைனிங், அந்த மாதிரி. அது உண்மைதான், முக்கியம்தான். ஆனால் பிகஸ்ட் ட்ரைனிங் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. நான் சொல்றேன், ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. எப்படி குடும்பமாக என்ன மிஷன் செய்ய முடியும் என்று நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேதுரு குடும்பமாக ஒரு மிஷன், குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சுங்க, குடும்பமாக ஒரு மிஷன் வேலைங்க செய்கிறாங்க. ஹவுஸ், பீட்டர்ஸ் ஹவுஸ், பீட்டர்ஸ் மதர் இன் லா, அ ஃபேமிலி டுகெதர் டூயிங் மிஷன், சர்விங் ஜீசஸ். ஸோ அதே போல தான், ஸ்டார்ட் வித் திஸ் ஆஸ் அ ஃபேமிலி. I'm not asking to disciple
நிறைய அது உங்களுக்கு அந்த தாளந்து இருந்துச்சுன்னா குட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேலஞ்ச் யூ திஸ். ஐ டோன்ட் நோ யூ வில் டேக் அப் த சேலஞ்ச். நம்ம இதில் வந்து ஒரு 150 ஃபேமிலி இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதில் ஒரு 10-15 ஒரு 20 ஃபேமிலி இதை செஞ்சாலும் கூட நான் சொல்லுகிறேன்னே, சிஷ்யத்துவத்தை நம்ம வளர்க்கலாம் ட்ரைனிங் இல்லாமல். எப்படி தெரியுங்களா? ஒரு ஃபேமிலி ஆண்டவர் அறியாத ஒரு இன்னொரு ஃபேமிலியை ஆதரித்து ஜெபித்து வேற எங்கேயும் போக வேணாம். ஒன் ஃபேமிலி that you know, it can be your friend. Share about love of Christ. Pray for them, be with them, journey with them, disciple them. அது இந்த வருஷத்துலையோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ you take challenge. I'm telling you, God will bless you. Do it as a family. I know it will take time. அது ஓவர் நைட்டில் எல்லாம் சீசன் ஆயிட மாட்டாங்க. It's always a process. But are you willing to take the challenge? Are you willing to go? Are you willing to do that? I take up the challenge after this message. I'm asking God, Lord, who am I to lead discipleship? No doubt, as a church, in the pulpit, I'm discipling more people, more families as a pastor. But Anna ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே பர்சனலாக I just want to minister to one family. Show me that family that I want to lead, disciple them. I just want to disciple them. I want them to serve you. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நம்ம திங்க் பண்ணணும். எல்லா ஃபேமிலியும் ஈப்போல் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். I'm telling you, that's the great revival in our church. I'm praying about it. I'm pleading. I'm just giving a thought. ஒரு சிந்தனையை கொடுக்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக அது நடக்கும். ஒரு ஆள் போதுங்க. If you start, that fire will spread. I hope God is speaking to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் மூலியமாக கர்த்தர் பேசினதற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த காரியங்களிலே ஆண்டவரே அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த பேதுருவுடைய மாமியாருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கிரேட் ஃபீவர், அதாவது ஹை ஃபீவர் இருந்தது. ஆண்டவரே, இந்த ஹை ஃபீவர் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சரீர பிரகாரமாக இது என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் அநேக காரியங்களை செய்யுமானால், ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அதை நாங்கள் ஆண்டவரே அதை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசும் பொழுது பார்க்கும் பொழுது காரியங்களை ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதுதான் எங்களுடைய பாரமாக ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருள் பணியிலே நாங்கள் குடும்பமாக ஈடுபட கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலியமாக நாங்கள் பார்க்கின்றோம். குடும்பமாக ஆண்டவரே இதோ தேவனுக்காக பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின் மூலியமாக ஒருத்தரை நான் டிசைபிள் பண்ணுவதற்கு, ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு, அவர்கள் உம்மை சேமிப்பதற்கு ஆண்டவரே பாலமாக ஆண்டவரே அவர்களை வழி நடத்துகிற ஊழியத்தை கர்த்தர் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதம் பேசினதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. Jesus loves you.
ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. எத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கடவுள் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கடவுள் நாமத்தினால். தந்த நின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட நீர் அருமையாக எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த மிஷன் மாதத்திலையும் கூட ஆண்டவரே அருள் பணியை குறித்து ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவரே சுகவீனமாயிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேலையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நம்பிக்கை நீர்தான், அதற்கு நம்பிக்கை நீர்தான் மருந்து என்று அறிந்து கொள்ள எங்களை பயன்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் கர்த்தாவே. அதே சமயம் கூட ஆண்டவரே உம்முடைய தொடுதல் ஒவ்வொரு இருதயத்திலும் வர கர்த்தர் கிருபை செய்யும். அதே சமயம் கூட ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை சீஷத்துவத்துக்குள்ளே நடத்துவதற்கு ஞானத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதுவே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கட்டும் கர்த்தர், அப்படியாக நடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஐக்கியத்திலேயோ எங்களுடைய குடும்ப ஐக்கியத்தில் இது முடிந்துட்ட பிறகு நாங்கள் குடும்ப ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும் கூட கர்த்தருடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
வாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.